மாப்பிள்ளை சம்பா அரிசியில் புட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி 1/4 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 மணி நேரம் போல் ஊற வச்சு தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா உணர வச்சுருக்கேங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும் பதம். நாட்டு சர்க்கரை ஒரு 150 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். 2 ஏலக்காய், ஒரு பிஞ்ச் சால்ட், அரை மூடி தேங்காய் எடுத்து நல்லா துருவி வச்சுருக்கேங்க. நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லா மாவையும் நான் அரைச்சி எடுத்துட்டேன். இதை ஒரு கடாயில் போட்டு கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் போட்டுட்டு ஸ்டவ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. லைட்டாக அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்தா போதும், ரொம்ப வறுக்கக்கூடாதுங்க. 2 நிமிஷம் நல்லா வறுத்தாச்சுங்க, போதுங்க. இந்த லெவலில் இருக்கணும். நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். வறுத்து எடுத்த மாவில் நானே இப்போ சால்ட் சும்மா ஒரு பிஞ்ச் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. மாவோட இப்போ நல்லா மிக்ஸ் ஆகட்டும். உப்பு மாவோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. நான் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கிறேன். நிறைய ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. பாருங்கள், மாவு இந்த பதத்துக்கு இருக்கணுங்க. தண்ணி ரொம்ப விட்டுறக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பாருங்கள், பிடிச்சா கொழுக்கட்டை பதத்துக்கு வரணும். இப்படி உடையணும், இந்த மாதிரி இருக்கணுங்க. இப்போ இதை நம்ம ஒரு இலையில் மாற்றிக்கலாம். பாருங்கள், ஒரு இலையில் வச்சு நான் இட்லி பாத்திரத்தில் வேக வைக்க போகிறேன். நீங்கள் இலை இல்லைன்னா பரவாயில்ல, துணியில் கூட வேக வச்சுக்கலாங்க. இது ஒரு 1/4 மணி நேரம் வேகட்டும். அந்த பிறகு பார்க்கலாம் வாங்க. பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பார்ப்போம் புட்டு வெந்துருச்சானே. பாருங்கள், புட்டு நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். இனிப்பு சேர்த்துக்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாங்க. கூட நம்ம எடுத்து வச்சுருக்க நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுருந்த ஏலக்காய், நசுக்கி வச்சுருந்த ஏலக்காய் போட்டுக்கலாங்க. நான் 150 கிராம் சர்க்கரை எடுத்து வச்சுருந்தேன். உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் நெய் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் வேண்டாம், பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம், வேண்டாம், ஆப்ஷனல் தான். நாட்டு சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சிங்க புட்டு கூட. மாப்பிள்ளை சம்பா அரிசி ரொம்பவுமே குளிர்ச்சியானதுங்க. இந்த அடிக்கிற வெயிலுக்கு நம்ம உடம்பு ரொம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கோங்க. வாரத்தில் 2 முறை இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. முட்டி வலி இருக்கவங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாங்க, ரொம்ப நல்லது. இது நிறைய கால்சியம் இருக்குது, அதோட விட்டமின்ஸும் நிறையா இருக்குங்க. நான் துருவி வச்சுருந்த தேங்காயையும் ஆட் பண்ணிக்கிறேன் அதில். பாருங்கள், மாப்பிள்ளை சம்பா அரிசியில் புட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். புட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் உடம்பு. பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.